first board exam. Correct? So in the board exam ku timetable எல்லாமே கொடுத்தாச்சு. So first time board exam ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் confused இருக்கும். லைக் ஒரு பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி பண்றது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கணுமா, புக் பேக் கொஸ்டின்ஸ் படிக்கணுமா, அதுவும் எக்ஸாம் டைம்ல என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போறது, ரிவைஸ் பண்ணா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா 9th ரொம்ப ஜாலியா இருந்திருப்போம். சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா 10th ஒரு மாதிரி படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். இப்படி நிறைய விஷயம் இருக்கு. கரெக்டா பசங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு நாங்க எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு போர்டு எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், பிளஸ் அதுக்கு நீங்க வந்துட்டு எப்படி எல்லாம் முன்னாடி இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும், ஒரு லெசனா இருந்தா நீங்க எப்படி என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம டீச் பண்ணும்போது எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இதுல ரொம்ப அடுத்து நம்ம போறது பாத்தீங்கன்னா இனி வரப்போறது எல்லாமே எக்ஸாம் மந்த்ஸா எனக்கு இருக்கு. சோ அதுல நான் செகண்ட் மிட்டம் ஆஸ் வெல் ஒரு என்னுடைய ஹாஃப் இயர்லியா இருக்கட்டும், இல்ல அடுத்து வரப்போற ரிவிஷன் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணணும். சோ இப்போ நம்ம இந்த செஷன்ல நம்மளுடைய செகண்ட் மிடம் கவர போர்ஷன்ஸையும் பிளஸ் இதே ஹாஃப் இயர்லிக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு போர்ஷன்ஸையும் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். சரியா பசங்களா? சோ எல்லாரும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு என்ன லெசன் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் 10thல, சோ இதுல என்ன லெசன் நம்ம பார்க்க போறோம் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, சோ மேம் இதோட ரிட்டன் நோட்ஸ் எனக்கு வேணுமே, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு क्वेश्चन கேட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ரிட்டன் நோட்ஸ் கிடைச்சிரும். சோ எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சோ ரெடியா இருந்தா இங்க வந்து சொல்லலாம். எஸ் மேம், வி ரெடி. நாங்க ஆல்வேஸ் ரெடி. எங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. ஆக்சுவலி நீங்க கேட்கவே தேவையில்லை. சோ வி ஆல்வேஸ் ரெடி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், ஜஸ்ட் உங்களோட அட்டெண்டன்ஸ இங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட ஆரம்பிக்கலாம். சோ உங்களுக்கு ஒரு தேவையான நியூக்ளியர் பிசிக்ஸ் செஷனை நான் இங்கனக்குள்ள கொண்டு வந்திருக்கேன் பசங்களா. சோ ஐ ஹோப் எல்லாரும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ லெசன்குள்ள மூவ் அப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? சோ லெசன்குள்ள மூவ் அப் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? சோ எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? லெசன்குள்ள மூவ் அப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எஸ் அஞ்சனா, சூப்பர். சோ நியூக்ளியர் பிசிக்ஸ் நம்ம 12th கூட இருக்கிற கான்செப்ட் இல்லைங்களா? சோ எல்லாரும் அந்த கான்செப்ட் பாத்துக்கலாம். சோ 10th பசங்களா நீங்க கிளியரா அந்த கான்செப்ட் பாத்துக்கோங்க. 10thல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, லெசன்குள்ள மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். நானும் ரெடியா இருக்கேன். நம்ம லெசன்குள்ள மூவ் அப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட்ஸ்குள்ள நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போறேன். என்னென்ன ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கறத நம்ம இங்கனக்குள்ள பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னுடைய லெசன் இங்கனக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னுடைய லெசன்ல ஃபர்ஸ்ட் டாப் 10 புக் பேக் கொஸ்டின்ஸ். சோ பொதுவா புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ராப்பரா படிக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுலயும் டாப் 10 புக் பேக் கொஸ்டின்ஸ் நான் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சோ டாப் 10 புக் பேக்கா? ஆமா, டாப் 10 புக் பேக் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ டெஃபினட்டா இந்த லெசன் பாருங்க, உங்களுக்கு ஹைலி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, லெசன்குள்ள போக ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ரெடி ஆயிடுச்சா? அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து இங்கனக்குள்ள கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ நானும் ரெடி ஆயிட்டேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. சோ டாப் 10 புக் பேக் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் இப்போ இங்கனக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்குமே ப்ராப்பரா கிளியரா எல்லாமே ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் என்ன டீச் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இந்த லெசனை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது டீடைல் கொஸ்டின் தான். லைனா வந்துட்டீங்கன்னா இங்கனக்குள்ள கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பசங்களா. சோ நான் இங்க உங்களுக்கு எடுத்துட்டு வர்றது டீடைல் கொஸ்டின். சோ டீடைல்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் டீடைல் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோல்டு அண்ட் அன்கண்ட்ரோல்டு. சோ கேட்டிருக்கிறது கண்ட்ரோல்டு அண்ட் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ஸ். ரெண்டு செயின் ரியாக்ஷன்ஸையுமே கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ஸையும் சொல்லுங்க, அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ஸையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கனக்குள்ள கேட்டிருக்காங்க. சோ இப்ப நம்ம கான்செப்ட்ஸ்குள்ள மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ என்னுடைய ஃபர்ஸ்ட் டைட்டில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா தட் இஸ் அ கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். வேற எதுவுமே இல்ல. Simply that is a controlled chain reaction. So உங்களுக்கே point wise explain பண்ணும்போது தெரியும் controlled chain reaction எப்படி இருக்கும். It has to be control. அதை நீங்க ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போவீங்க. அததான் நம்ம ஒரு controlled chain reactions அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அந்த controlled chain reactionல first நான் இங்கனக்குள்ள ஒவ்வொரு பாயிண்டா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறேன். சோ controlled chain reactionsங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ first நீங்க எதை கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க first
கண்ட்ரோல் பண்ண போறது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரிலீஸ்டு. சோ அந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுதோ அந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை இந்த இடத்துல ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ண போறீங்க. ஓகேங்களா? சோ அப்ப நீங்க அந்த நியூட்ரான்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? அந்த நியூட்ரான்ஸை அப்சர்வ் பண்றது மூலியமா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ ஃபர்தர் ப்ராசஸ ஸ்டாப் பண்ணணும். சோ ஃபர்தர் ப்ராசஸ்க்கு போகாம ஸ்டாப் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா யாரதான் அப்சர்வ் பண்றதுக்கு நீங்க ட்ரிகர் பண்ணி ஆகணும்? நியூட்ரான்ஸ அப்சர்வ் பண்றதுக்கு ட்ரிகர் பண்ணி ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் இங்கனக்குள்ள போய்க்கிறேன். அடுத்து கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் எப்படி நடக்கும் உங்களுக்கு? இட் இஸ் இன் த கண்ட்ரோல்டு மேனர். சோ இங்கனக்குள்ள இன்னும் டவுட் இருக்குமே, செயின் ரியாக்ஷன்ஸ் இன் கண்ட்ரோல், வாட் இஸ் மீன் பை தட்? நத்திங். ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடக்குது. அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ என்னால அன்கண்ட்ரோல்டு செட்டப்லயும் கொண்டு போக முடியும். அதாவது ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது, அந்த பாம் பிளாஸ்ட நான் கண்ட்ரோல் பண்றேன். இதுதான் நியூக்ளியர் ஃபிஷன்ல கண்ட்ரோல். சோ எப்படி மேம் கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு எங்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதுக்கு நான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம கல்பாக்கம் அண்ட் கூடகுளம்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. பாம் பிளாஸ்ட் இஸ் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். சிம்பிளா முடிச்சிடலாம். சோ கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் என்ன மேனர்ல இருக்கும்? உங்களுக்கு கண்ட்ரோல்டு மேனர்ல இருக்கும். சோ கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனை யூஸ் பண்ணி நீங்க என்ன ஜெனரேட் பண்றீங்க? ஆக்சுவலா யூ ஆர் ஜெனரேட்டிங் த பவர். சோ பவர் இன் சென்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்றீங்க? You are producing the electrical energy. Okay, so you are producing electrical energy. Electrical energy நீங்க இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்றீங்க. So electrical energy and power plants இது எல்லாத்தையுமே நீங்க கண்ட்ரோல்டு மேனர்ல எடுத்துட்டு போறீங்க. So ஒரு கண்ட்ரோல்டு மேனர்ல நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு மெயின் டேர்ம், ஒன் இம்பார்ட்டன்ட் டேர்ம் நீங்க பண்ணிதான் ஆகணும். அது யாருன்னா நீங்க நியூட்ரான்ஸ அப்சர்வ் பண்றது. அந்த நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறவங்களை அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் இந்த செயின் ரியாக்ஷன் உங்களுக்கு கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனா நடக்கும் அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேங்களா? சோ செயின் ரியாக்ஷன் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ல தேவைப்படக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ப்ராசஸ்ல அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்கனக்குள்ள டயக்ராம் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு யுரேனியம் இருப்பாங்க. யுரேனியம் யாரு உங்களுக்கு? சோ யுரேனியம் ஒரு ஃபாசில் ஃபியூயல் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்காங்க. அவங்க மேல எனக்கு நியூட்ரான் போய் பம்பார்ட் ஆகுது. யாரு போய் பம்பார்ட் ஆகுறா? நியூட்ரான் போய் பம்பார்ட் ஆகுது. சோ ஒரு ஸ்டேபிளா இருக்கிறவங்க மேல ஒரு நியூட்ரான் போய் பம்பார்ட் ஆகும்போது அவங்க எனக்கு அன்ஸ்டேபிளா மாறுறாங்க. அன்ஸ்டேபிளா மாறினவங்க என்ன பண்றாங்க? எப்படியாவது ஸ்டேபிளா மாறணும்னு நினைக்கிறாங்க. அவங்கனால முடியல. சோ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாதான் ஸ்டேபிளா மாறுவோங்கிற ஸ்டேஜ். சோ அந்த ஸ்டேஜ்ல அவங்க எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கிறவங்க ரெண்டு ஸ்டேபிள் நியூக்ளியா டிவைட் ஆயிட்டாங்க. ஒரு நியூக்ளியஸா இருக்கிறவங்க ரெண்டு ஸ்டேபிள் நியூக்ளியா இந்த இடத்துல டிவைட் ஆயிட்டாங்க. சோ இவங்க டிவைட் ஆனதோட நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் கிடையாது. இவங்க டிவைட் ஆனதோட ரெண்டு இல்லைன்னா 3 நியூட்ரான்ஸ் வெளியில ப்ராசஸ்ல வருது. இது எப்பவுமே ஸ்டோரி படி 2 or 3 இதுதான் கணக்கு. எவ்வளவு நியூட்ரான்ஸ் உங்களுக்கு வெளியில வருதுன்னு ஒரு கணக்கு கேட்டாங்கன்னா 2 or 3 எப்பவுமே இததான் நீங்க சொல்லணும். அப்ப எனக்கு ஒரு 2 to 3 நியூட்ரான்ஸ் வெளியில வருது. இந்த நியூட்ரான்ஸ் அமைதியா இல்லாம அடுத்தடுத்த யுரேனியம் மேல போய் மோதுறாங்க. சோ அவங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் எவ்வளவு நேரத்துல? வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சோ வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்க 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. சோ இதுதான் என்னோட அட்டாமிக் பாம். சோ அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. சோ இது ஒரு அன்கண்ட்ரோல். இதுக்கான ரீசன் அதுல இருக்கக்கூடிய நியூட்ரான் மல்டிப்ளை ஆகிறது பிளஸ் இதனால உங்களுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளியில வந்துரும்.
சோ அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எவ்வளவு நேரத்துல மேம் வெளியில வரும்னு கேட்டீங்க அப்படின்னா சிம்பிளா எழுதிடலாம் fraction of second. சோ fraction of secondல உங்களுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளியில வந்துடும். சோ this is simply denoted as a uncontrolled chain reaction. அவ்வளவுதான். சோ control chain reaction நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் பாப்பு எலக்ட்ரிக் ஜெனரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றேன். அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதனால கண்ட்ரோலே பண்ண முடியாது. 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியை அவன் பெசாட்டு கொடுத்துட்டு fraction of secondல எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுட்டு வந்துருவாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்லிடுறோம். சரியா பசங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन டாப் 10 क्वेश्चंसல ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन நம்ம இந்த இடத்துல பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நான் அடுத்து உங்களுக்கு ஃபர்தரா மூவ் அப் பண்ண போறது என்னன்னு பாருங்க. செகண்ட் क्वेश्चन that is a most important question. இந்த क्वेश्चन மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா நம்ம 9thல இருந்து படிச்ச மைண்ட் செட்ல அப்படியே இந்த क्वेश्चन கேட்பாங்க. நான் அப்படியே படிச்சு எழுதிடுவேன். இந்த क्वेश्चन நான் அப்படியே காப்பி பண்ணி எழுதிடுவேன். அந்த மைண்ட் செட் இருக்கும். உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்க கூடாது. இவங்க இந்த இடத்துல இந்த ஆல்பா பீட்டா அண்ட் காமாவோட கம்பேரிஷன் நான் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா அதுல ஆல்பாவை தனியா கேட்கலாம், பீட்டாவை தனியா கேட்கலாம், காமாவை தனியா கேட்கலாம், ஒரு ரியாக்ஷனா கேட்கலாம், ஒரு சப்ஸ்டிடியூஷனா கேட்கலாம், ஒரு அப்ளிகேஷனா கேட்கலாம். இதை எப்படி வேணும்னாலும் உங்களுக்கு கேட்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இங்கனக்குள்ள நான் எடுத்துட்டு வந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன். சோ இதை கம்பேர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, கம்பாரிசனுக்கு போயிடுறேன். இதுல இருக்கிற கம்பாரிசன்ஸ் அப்படியே சொல்றதை விட டக்கு 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 டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கம்பாரிசன் சொல்லணும் இல்லையா? சோ அந்த கம்பாரிசன் என்னங்கறத நான் இங்க உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ கம்பேரிட்டிவ் ஃபேக்டருக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆல்பா பார்ட்டிகல்னதும் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது தட் இஸ் த ஹீலியம் நியூக்ளியஸ். சோ ஹீலியம் நியூக்ளியஸ் இஸ் ஆல்பா பார்ட்டிகல். 12th வரைக்கும் உனக்கு இது வரும், மறந்துடாதீங்க. So alpha particle is a helium nucleus. Helium nucleus is nothing but that is a positive charge அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Then பீட்டாக்கு நான் போறேன். பீட்டா ரேஸ், பீட்டாஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் ஹைலைட் பண்ணி கொடுத்தாச்சு. பீட்டாஸ் யாருப்பா அப்படின்னு கேட்டா பீட்டாஸ் யாரும் இல்ல, அவங்க எல்லாம் எலக்ட்ரான்ஸ். ஓகே, சரி, இந்த காமா யாரு? இந்த காமா தான் ஒரு எனர்ஜி, இந்த காமா தான் ஒரு வேவ். அப்ப ஆல்பாங்கிறது நியூக்ளியஸ், பீட்டாங்கிறது பார்ட்டிகல், காமாங்கிறது எனர்ஜி. ஆனா மூணு பேத்தையும் நம்ம ரேடியேஷன்ஸ்னு சொல்றோம். சோ ஆனா மூணு பேரும் ஒரே மாதிரி இல்ல. கிளாஸ் ரூம்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நான் படிக்கிற கிளாஸ் எல்லாமே கிளாஸ் 10 இதுதான். அதே மாதிரிதான் இங்க ஆல்பாங்கிறது எனக்கு நியூக்ளியஸ் ஆகும், பீட்டாங்கிறது பார்ட்டிகலாவும், காமாங்கிறது எனக்கு வேவாவும் அதாவது எனர்ஜியாவும் இருக்கு. சரிங்களா? சோ அப்ப காமாங்கிறது என்ன வேவ்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். மேம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நான் படிச்சதே இல்லையே அப்படின்னீங்கன்னா 12th போறதுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட் ரெடி பண்றாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு ஒண்ணு இருக்கு. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த போன் சிக்னல்ல இருந்து சேட்டலைட் சிக்னல்ல இருந்து எல்லா விஷயத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க சொல்லிடுறோம். சரி, ஓகே, இவங்களோட சார்ஜ் வேல்யூ என்ன? சோ சார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆல்பா பார்ட்டிகல் இஸ் +2 டைம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். இதை எப்படி சொல்லலாங்கிறத சொல்றேன். உங்களுக்கு மறந்து போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்பா பார்ட்டிகலை வேற வழியே இல்ல ஹீலியம் நியூக்ளியஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோ. சோ இந்த இடத்துல வர்ற இந்த 2 தான் அட்டாமிக் நம்பர், அதுதான் சார்ஜ் வேல்யூவும் கூட. அப்ப இந்த இடத்துல இட் இஸ் அ பார்ட்டிகல் கிடையாது, இட் இஸ் a நியூக்ளியஸ். சோ இதுல Z அட்டாமிக் நம்பர் தான் சார்ஜா பிஹேவ் பண்ணும். சோ தட் இஸ் 2e. ஓகேங்களா? கிளியரா சொல்லியாச்சு. அடுத்து எலக்ட்ரானுக்கு போறோம். எலக்ட்ரான் இஸ் ஆல்ரெடி a பார்ட்டிகல் மேடம். ஆல்ரெடி a பார்ட்டிகல்னா என்ன பார்ட்டிகல் பா? எனக்கு பீட்டா ரேஸ்ங்கிறது ஆல்ரெடி எலக்ட்ரான். எலக்ட்ரான் என்ன சார்ஜ்? மைனஸ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். சோ அதனால இந்த இடத்துல -e அப்படிங்கறத நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிடுறோம். நெக்ஸ்ட் காமாவை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். காமாவை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். திஸ் இஸ் நத்திங், இது ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜியை வச்சு பேசுங்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப எனர்ஜி ஹேஸ் a 0. இந்த இடத்துல காமா பார்ட்டிகல் ஹேஸ் a 0 வேல்யூ. 0 வேல்யூன்னு சொல்றோமா? கவனமா இருக்கணும். இந்த இடத்துல சார்ஜ் வேல்யூ இஸ் 0. அதுக்கு சார்ஜஸ் கிடையாது, ஒரு நியூட்ரல் மாதிரி பிஹேவ்
பண்ணும். அப்ப காமா ரேஸும் நியூட்ரானும் ஈக்குவலா? அடுத்த क्वेश्चन மைண்ட்ல வரணும். நியூட்ரான் இஸ் a particle. காமா ரேங்கிறது நீயே சொல்ற, காமா ரே அது வேவ். நான் எப்படி ஈக்குவல் பண்ண முடியும்? ஈக்குவல் பண்ண முடியாது. அடுத்து அயனைசிங் பவர். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்ட் ஹைலி ரிப்பீட்டட் பாயிண்ட். ஒரு கம்பேரிட்டிவ் ஃபேக்டர்ல உங்களுக்கு கேட்பாங்க. அயனைசிங் பவர் எப்படி இருக்கும்? அயனைசிங் அப்படின்னா ஒரு பேசிக்கா நம்ம சொல்லி கொடுக்கணும். அயனைசிங் எப்படி சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸை எனக்கு வந்து செப்பரேட் பண்றது, எலக்ட்ரான்ஸை வெளியில அனுப்புறது, இததான் நான் என்னன்னு சொல்லுவேன்? அயனைசிங் பவர் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அயனைசிங் பவர்ல யாரு பெரிய ஆளுன்னா, ஆல்பா இஸ் கிரேட்டர் தென் பீட்டா இஸ் கிரேட்டர் தென் காமா. சோ அப்ப இருக்கிறதுலயே கம்மியா அயனைஸ் பண்றது யாரு? காமா ரேஸ் தான். இருக்கிறதுலே அதிக அளவு அயனைஸ் பண்றது யாரு? நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம் பசங்களா, உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா? அப்ப இருக்கிறதுலே அதிகமா அயனைஸ் பண்றது யாரு? ஆல்பா. கம்மி அயனைஸ் பண்றது யாரு? காமா அப்படின்னு சொல்லிடலாம். சோ இத கண்டினியூஸா பண்ணா பெனிட்ரேட்டிங் பவர், இருக்கிறத அப்படியே பெனிட்ரேட் பண்ணிட்டு போயிடணும். எதுக்காகவும் எங்கேயும் வெயிட் பண்ண கூடாது, அப்படியே பெனிட்ரேட் பண்ணிட்டு போயிருவேன். இருக்கிறத அப்படியே இந்த என்ன சொல்லலாம், வீட்டுல இந்த சல்லடெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு, அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியர் காமா இஸ் கிரேட்டர் தென் பீட்டா இஸ் கிரேட்டர் தென் ஆல்பா. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்னன்னு சொல்லி ஹைலைட் பண்றோம், காமா ஹாவ் அ ஹை பெனிட்ரேஷன் பவர். இருக்கிறதுலே அதிக பெனிட்ரேஷன் பவர் அவங்களுக்கு தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே அப்படியே பெனிட்ரேட் பண்ணிட்டு போயிடும், எதுக்காகவும் வெயிட் பண்ணாது. இட் ஹாவ் அ ஹை பெனிட்ரேஷன் பவர், எ வெரி ஹை பெனிட்ரேஷன் பவர் அப்படின்னு சொல்றோம். சோ நெக்ஸ்ட் இந்த எல்லா பார்ட்டிகளையும் கொண்டு போய் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வச்சு பிளே பண்ண விட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆல்பா பார்ட்டிகல் என்ன பண்ணிரும், சிம்பிளா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால நான் அஃபெக்ட் ஆயிருவேன், அவங்கனால என் டைரக்ஷன் மாறிடும். இப்ப நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை ஆகுதுன்னா ஒன்னு நான் லெஃப்டிலோட லைட் மூவ் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து பீட்டா, பீட்டாவும் என்ன சொல்லிருச்சு, ரெண்டு ஃபீல்டுனாலையுமே நான் மாறி போயிடுவேன். என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஆல்பாவோட டைரக்ஷனுக்கும் பீட்டாவோட டிஃப்ளெக்ஷன் டைரக்ஷனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு பார்ட்டிகல் போட்டு இது ஆல்பா, அப்போ இந்த டிஃப்ளெக்ஷன்ல என்ன பார்ட்டிகல் போயிருக்கும், யார் இப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிருப்பாங்கன்னு உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன்னா, நீ இந்த பாயிண்டை எடுத்துட்டு வரணும். ஆல்பாவோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறது எப்பவுமே பீட்டா, அண்ட் எந்தவித டிஃப்ளெக்ஷனும் இல்லாம போறது எப்பவுமே காமா. அப்படிங்கறத உனக்கு டிஃபைன் பண்ண தெரியணும். தியரிட்டிக்கல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம், மக்கப் பண்ணிட்டோம், இல்ல இதுதான் பாயிண்ட்ங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போக கூடாது. அத ஒரு மேத்தமெட்டிக்கலா, அத ஒரு ஸ்டேட்மெண்டல் கொஸ்டினா, ஃபில்லிங் த பிளாங்க்ஸா, மேட்ச் த ஃபாலோயிங்கா, எப்படி மாத்தி கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். சோ அதுக்கடுத்து காமா சிம்பிளா சொல்லிடுச்சு, நான் யாருனாலையும் டிஃப்ளெக்ட் ஆக போறது கிடையாது, சோ எதுக்கு நான் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி பினிஷ் பண்ணிடுச்சு. சோ திஸ் இஸ் நாட் டிஃப்ளெக்டட் பை எனி ஒன். ஸ்பீட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்பீடு வந்துட்டு இந்த இடத்துல ஆல்பாக்கு 1/10 டைம்ஸ் ஆர் 1/20 டைம்ஸ் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட். காமாக்கு பாத்தீங்கன்னா 9/10 டைம்ஸா இருக்கு, அதாவது 9 out of 10. சோ 10க்கு நான் 9 மார்க்ஸ் எடுத்துட்டேன் மேம். ஓகே, 10க்கு 9 மார்க்ஸ் எடுத்துட்டேன். அப்ப ஆல்பா அதிகமா உங்களுக்கு டிராவல் ஆகுதா, இல்ல இந்த இடத்துல பீட்டா அதிகமா டிராவல் ஆகுதான்னு சொல்லி ஒரு क्वेश्चन கேட்டீங்கன்னா, பீட்டா தான் அதிகமா ஃபாஸ்டா டிராவல் ஆகுது. ஃபைனல் இஸ் a gamma rays. gamma rays என்னப்பா பண்ணும், நான் தான் ஸ்பீட் ஆஃப் லைட்லயே போறேன். இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட அதிகமா டிராவல் பண்ணிட்டேன்னாவே டைம் டிராவலுங்கிற தியரி வரைக்குமே சொல்றது எங்க ஃபேமிலி தான். அப்படி இருக்கும் போது நான் ஸ்பீட் ஆஃப் லைட்ல தானே போவேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளா இந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட்ல டிராவல் பண்ணுவோங்கிறத ஹைலைட் பண்ணிடுச்சு. ஓகே, அப்போ இந்த இடத்துல எனக்கு தேவைப்பட்ட செகண்ட் டாப் 10 கொஸ்டின் நாம் பார்த்துட்டேன். சோ இந்த செகண்ட் டாப் 10 கொஸ்டின்ஸ்க்கான கான்செப்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். என்ன டவுட்னாலும் இந்த இடத்துல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர்? Explain its essential part with their functions. இந்த கொஸ்டின் என்னன்னே தெரியல, ஸ்டேட் போர்ட்ல 12th நாளும் சரி 10th நாளும் சரி எங்கிட்டாவது இருந்து உள்ள வந்துருது.
சோ நியூக்ளியர் ரியாக்டரோட டயக்ராம் போடணுமா? ஆமா, 5 மார்க் இல்லையா? டீடைல் 3 வேற, 5 மார்க் இல்லையா? கம்பல்சரி டயக்ராம் நீங்க போடணும். ஓகேங்களா? சோ நீங்க கண்டிப்பா போடணும். ஓகே, எஸ், ஓகே. பாலா சொல்லுங்க. ஓ, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஆவா மேம், எங்க ஃபேமிலி தான். சூப்பர், உங்க ஃபேமிலி தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். சொல்லவே இல்ல. சூப்பர் சூப்பர். ஓகே பாலா, நியூக்ளியர் பிசிக்ஸ் 12th இருக்குன்னு அதுவும் 10th-க்கும் ஆஜராக வந்தாச்சா? சோ அட்டெண்டன்ஸ் இங்க 10th-க்கும் போட வந்தாச்சு இல்லையா? சோ அப்படி அட்டெண்டன்ஸ் போட வந்தவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். சோ 12th-ல இருக்கு, அதனால நாங்க 10th-லயும் அட்டெண்டன்ஸ் போட வந்திருக்கோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் இங்கனக்குள்ள அப்படியே வந்து எஸ் மேம் அப்படின்னு சொல்லி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ சிம்பிளா ஹேண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே, சூப்பர் சூப்பர். எஸ் எஸ். ஓகே, கான்செப்ட்ஸ் குள்ள போலாம் பசங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். நியூக்ளியர் ரியாக்டர். வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர்? நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ்ல நடக்கிறது உங்களுக்கு நியூக்ளியர் ரியாக்டர். சரி, ஓகே. இது என்ன பண்ணும்? இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. என்ன ப்ராசஸ் வழியா? நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் வழியா. சோ நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் வழியா உங்களுக்கு இங்க எனக்குள்ள எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன மேனர்ல ப்ரொடியூஸ் பண்ணுது? இட் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் இன் த கண்ட்ரோல்டு மேனர். ஒரு ப்ராப்பர் கண்ட்ரோல்டு மேனர்ல ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம். சரிங்களா? சோ அப்படிங்கறத ஹைலைட் பண்ணியாச்சு. சோ நீங்க 10th தான். ஓகேப்பா, ஓகே, சூப்பர். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சோ இந்த இடத்துல கண்ட்ரோல்டு மேனர்ல உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றது தட் இஸ் அ நியூக்ளியர் ரியாக்டர். எசென்சியல் பார்ட்ஸ் அண்ட் தியர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா கேட்டிருக்காங்க. இங்க எனக்குள்ள எசென்சியல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டயக்ராம பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கு எனக்கு நிறைய எசென்சியல் பார்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னென்ன எசென்சியல் பார்ட்ஸ் இருக்கு, இங்க என்னென்ன நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கறத எல்லாத்தையுமே பாத்திரலாம். சோ அதுக்கு முன்னாடி குட்டியா பார்த்தோம் அப்படின்னா இங்க எனக்குள்ள என்னென்ன இருக்கு? கண்ட்ரோல் ராட், தென் ஃபியூயல் ராட், கூலண்ட், மாடுரேட்டர். இது எல்லாமே மெயின் டேர்ம்ஸ் நமக்கு. சோ இந்த மெயின் டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே, சூப்பர் பாலா, நீங்க தாராளமா லிசன் பண்ணலாம் கண்ணா. சூப்பர். இதுக்கு எதுக்கு டாட்டு? ஓகே, சோ இந்த இடத்துல நம்ம ஃபியூயல் பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். சோ ஃபியூயல் இஸ் நத்திங் பட் நீங்க யூஸ் பண்ற ஃபிசைல் மெட்டீரியலை தான் நான் இந்த இடத்துல ஃபியூயல் அப்படின்னு சொல்லி டினோட் பண்றேன். சோ நம்ம புக்ல இருக்கிற ஃபியூயலோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட் இஸ் அ யுரேனியம். செகண்ட் பாயிண்டா நான் மூவ் அப் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் அ மாடுரேட்டர். சோ மாடுரேட்டர் அப்படிங்கறது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நான் ஆல்ரெடி லெசன் டீச் பண்ணும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப மாடுரேட்டர் தட் இஸ் யூஸ்டு டு ஸ்லோ டவுன் த ஸ்பீட் ஆஃப் நியூட்ரான்ஸ். சோ நியூட்ரான்ஸோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுரேட்டர்ஸ் யூஸ் பண்றீங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, அடுத்து இந்த மாடுரேட்டர்ஸ் எனக்கு ஸ்பீட் ஆஃப் நியூட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ணுது. சோ மோஸ்ட்லி என்ன மாடுரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா we will use the water. so water நம்ம இங்கனக்குள்ள யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க. டாட் வைக்கிறது ஜாலியா இருக்கு, சந்தோஷம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் a control rod. so control rod is used to observe the neutrons. எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வேணுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை இது சிம்பிளா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிரும். சோ யார வந்துட்டு நீங்க இங்கனக்குள்ள கண்ட்ரோல் ராடா யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட் இஸ் a boron. சோ போரான்ஸை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா போரான் இல்லனா கேட்மியம், இது எல்லாமே புக்ல இருக்கிறது, எம்சிக்யூல வரும் பசங்களா. சோ போரான் ஆர் கேட்மியம் நீங்க யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கலாம். சோ அடுத்து நம்ம யூஸ் பண்றது கூலண்ட். வெளியில வரக்கூடிய அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்றதுக்காக எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூலண்ட் இருக்காங்க. சோ அப்சர்வ் த ஹீட் எனர்ஜி. சோ ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாட்டர் தான் எனக்கு யூஸ் பண்ணும். அந்த வாட்டர் ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி எனக்கு வாட்டர் வேப்பரா அதாவது ஸ்டீமா மாறி
டர்பைனை ரொட்டேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். இது எல்லாத்தையும் தாண்டி என்ன பக்காவா பண்ணாலும் வெளியில போவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரேடியேஷன்ஸ் இருக்காங்க. அந்த ரேடியேஷனை இன்னும் தடுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கிறது ப்ரொடக்ஷன் வால். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வால் பாத்தீங்கன்னா திக் காங்கிரட் நம்ம யூஸ் பண்ணுவோம். திக் காங்கிரட் வால் நம்ம யூஸ் பண்ணி அந்த நியூக்ளியர் ரியாக்டரை சுத்தி நம்ம கட்டி வச்சிருப்போம். ஸோ வெளியில எந்த ரேடியேஷன்ஸும் நமக்கு தெரியாம இங்க எஸ்கேப் ஆக முடியாது. சரிங்களா? எந்த ரேடியேஷன்ஸும் நமக்கு தெரியாம இங்கனக்குள்ள எஸ்கேப் ஆக முடியாது. இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அப்போ இது என்னுடைய நியூக்ளியர் ரியாக்டரோட டயக்ராம், அந்த எசென்ஷியல் பார்ட்ஸ், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு, ஸோ டயக்ராம் மட்டும் ரொம்ப அழகா போட்டு 5 மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? கட்டம் கட்டமா தானே இருக்கு, பென்சிலை வச்சு கட்டம் கட்டமா போட்டு மார்க் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஓகே, next question, hot question number 1. question mathematical question work பண்ணாம நம்ம எதுக்குள்ள போக கூடாது, பிசிக்ஸ முடிச்சிட்டோம்னு சொல்லி நம்ம நம்ப கூடாது. சரிங்களா? ஏன் மேம் இங்கேயே எங்களை மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் ஒர்க் பண்ண சொல்றீங்க அப்படின்னு எங்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதுக்கு நான் சிம்பிளா உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். பசங்களா, நீ 12th போற, 10th போர்டு முடிச்சதுமே 11th என்டர் ஆகும் போதே வாமா வா வா வந்து பக்கத்துல உட்காரு அப்படிங்கிற மாதிரி பிசிக்ஸ் 2 புக்கு, கெமிஸ்ட்ரி 2 புக்கு, பயாலஜில 4 புக்குன்னு நினைக்கிறேன் கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. சோ அப்போ நீ என்ன பண்ணணும், ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ணி இங்கேயே பழகிறது மச் மச் பெட்டர். சோ ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கனக்குள்ள என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. கொஸ்டின்ஸ் கிவன் நான் ரீட் பண்றேன். எல்லாம் ரெடியா இருந்தா இந்த இடத்துல ரெடின்னு சொல்லி கமெண்ட் பண்ணலாம் பசங்களா. why are you still waiting for ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன டாபிக் வேணுமோ எல்லாத்தையுமே தாராளமா இங்கனக்குள்ள கமெண்ட் பண்ணலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட், mass number of radioactive element is 232. its atomic number is 90. எப்பவுமே கொஸ்டின் ரீட் பண்ணும்போது கிவனை எடுத்து எழுதுறது ஒரு ஹெல்தியான டேர்ம். அதை நான் பண்றேன். mass number, so that is the A, 232. atomic number, that is a Z, 90. இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, it undergoes a certain nuclear reactions, transform into an isotope, leads with mass number 208. 232 mass number இருக்கிற ஒருத்தவங்க 208க்கு வந்துடுறாங்க. அண்ட் அட்டாமிக் நம்பர் 82க்கு வந்துருது. சோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆல்பா அண்ட் பீட்டா டிகேஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின், வேற எதுவுமே கிடையாது. சோ அப்போ இந்த இடத்துல மாஸ் நம்பர் 232ல இருந்து எங்க வந்துட்டாங்கன்னா 208க்கு வந்துட்டாங்க. அட்டாமிக் நம்பர் எனக்கு 90ல இருந்து 82க்கு வந்துட்டாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆல்பா அண்ட் பீட்டா டிகேஸ் நடந்திருக்கும்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி இந்த கொஸ்டினை உங்களுக்கு கொஸ்டின் ஆஃப் த டேலையும் நான் டீச் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கனக்குள்ள பாருங்க, let us calculate the number difference. So first நான் இங்கனக்குள்ள calculate பண்றது difference in mass number, that is 232 minus 208 is equal to 24. நெக்ஸ்ட் நான் கால்குலேட் பண்றது டிஃபரன்ஸ் in atomic number, 90 minus 82 is equal to 8. ஓகே, இது என்னுடைய ப்ராக்ரஸ். ஸோ இந்த ப்ராசஸ்ல நான் என்ன பண்ணணும்னா ஆல்பாக்கு எவ்வளோ தேவைப்படுறாங்க, பீட்டாக்கு எவ்வளோ தேவைப்படுறாங்க, இதை நான் இங்கனக்குள்ள எடுத்து கால்குலேட் பண்ணணும். என்ன பசங்களா, ரெடியா இருக்கீங்களா? இங்கனக்குள்ள கால்குலேட் பண்ணிடலாமா? ரெடியா இருக்கோம்னா எஸ் மேம் வி ரெடி அப்படின்லாம் போடலாமே. why you are still waiting for, எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சோ இங்கனக்குள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணி ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சோ நீங்க இங்கனக்குள்ள கடகடன்னு நீங்க கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஆன்சர் பண்ண வேண்டாமா? லாவண்யா எதுக்கு கண்ணா அழுதுட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? எமோஜிஸ் எதுவும் மாறி வந்துருச்சா? இல்ல நம்மளுடைய கான்செப்ட்ஸ் அழுகிற அளவு இருக்கா கண்ணா? என்ன ஆச்சுடா? சோ அப்படி வேற வழி இல்ல, நான் கண்டிப்பா டீச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 10th போர்டு எக்ஸாம் இல்லையா, நம்ம அதனால அழுதாலும் பரவாயில்லன்னு கண்ணை தொடச்சு டீச் பண்ணி தானே ஆகணும்.
ஓகே, சோ அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த இடத்துல. சோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆல்பாஸ் அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் பீட்டா டிகேஸ் நடந்திருக்கும் அப்படிங்கறது தான் கொஸ்டின். சோ அந்த கொஸ்டினை தான் உங்களுக்கு நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அதையே நான் உங்களுக்கு இங்கனக்குள்ள டிஃபைன் பண்றேன். நம்பர் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? த ஆக்சுவல் மாஸ் நம்பர் minus change in mass number divided by alpha particle mass number ல எவ்வளோ changes நடந்திருக்கும்? 4 changes. ஏன்னா ஹீலியம் நியூக்ளியஸ் வெளியில வருதுல்ல, ஹீலியம் நியூக்ளியஸோட மாஸ் நம்பர் வேல்யூ என்ன? 4. ஓகேங்களா? 4 is equal to 24 divided by, இப்பதான் நான் calculate பண்ணேன், even though எழுதுறேன், 232 minus 208 divided by 4, therefore 24 divided by 4 is equal to 6. அப்ப எவ்வளோ number of alpha decays நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல? 6 number of decays. Now beta decay க்கு நான் போறேன். இதுல the new atomic number minus the old atomic number plus 2 of n alpha. சரிங்களா? 2 of n alpha. So the new is the 82 minus old is the 90 plus 2 times of 6. So 82 minus 90 plus 6 2s are 12. அப்ப எனக்கு கிடைக்கிறது number of beta is equal to 94 minus 90. Therefore number of beta is equal to 4. So answer final பண்ணியாச்சு. Number of alpha is a 6 and number of beta is a 4. அப்படின்னு இங்கனக்குள்ள finalize பண்ணியாச்சு. So அவ்வளோதான். இங்கனக்குள்ள சிம்பிளா ஒரு பெரிய 5 மார்க்கையே நம்ம இங்கனக்குள்ள calculate பண்ணி முடிச்சிட்டோம். இதை தவிர இதுல பெருசா சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது இந்த இடத்துல தெரிஞ்சது எஸ் மேம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க தாராளமா இந்த இடத்துல கமெண்ட் பண்ணலாம். சரியா பசங்களா? சோ இந்த இடத்துல 12th படிக்கிறதுக்கு எப்படி இருக்கு, சாரி 10th படிக்கிறதுக்கு எப்படி இருக்கு, ஈஸியா இருக்கா, ஃபர்ஸ்ட் டைம் போர்டு எக்ஸாம் ப்ரெஷர்லாம் எப்படி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் நீங்க வந்து தாராளமா கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? சோ என்ன வேணும்னாலும் நீங்க சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் தாராளமா இங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. தென் நம்மளுடைய பிசிக்ஸ் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க, எது ஈஸியா இருக்கு, கஷ்டமா இருக்கு, எல்லாத்தையுமே நீங்க சொல்லலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். எக்ஸ்ரே ஷுட் நாட் பி டேக்கன் ஆஃபன். ஏன்பா எடுக்க கூடாது? எக்ஸ்ரே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவையும் தாண்டி இது ஒரு ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன். இந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸை நான் மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணாலும் இதை ஆஃப் ஆனால் நான் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக எனக்கு ஒரு ஹசார்டஸ் எஃபெக்ட் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஆஃப் ஆனால் எக்ஸ்ரே எடுக்கிறவங்களுக்கு என்ன வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் கேன்சர். ஸோ கேன்சர் வர்றதுக்கு அங்கனக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத ஹைலைட் பண்றோம். பிகாஸ் இட் இஸ் அ ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன், ரைட்? இது ஒரு ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன். ஒரு ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனை வச்சுட்டு இது வருது அது வருதுன்னு சொன்னா ஆமா உண்மைதான், சான்ஸ் இல்ல. ஒரு போன் பிரேக் ஆகுதுன்னா என்னோட டிஷ்யூஸை ஸ்கேன் பண்ணிட்டு போய் அந்த போனை காமிக்கணும் ஒருத்தர் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு எக்ஸ்ரே எடுத்துதான் ஆகணும். அதுக்கு நான் ஆஃப் ஆனா எக்ஸ்ரே எடுத்தோம்னா இந்த ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா பசங்களா? சோ இந்த கொஸ்டினையும் நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்கிற கொஸ்டினுக்கு நான் வந்துட்டேன். ஓகே, அது என்ன லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்? செல்போன் டவர் should be placed far away from the residential area. Why? செல்போன் டவர்ஸ் இப்ப அப்படியா இருக்கு? யோசிங்க. செல்போன் டவர்ஸ் எல்லாம் நம்மளுடைய எப்படி சொல்றது, ரெசிடென்ஷியல் ஏரியால இருந்து ரொம்ப தள்ளி ஃபார் அவே அவன் போட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, லாங் ஏ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லாங் ஏ கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ லாங் ஏ கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ ஃபார் அவே, ஃபார் அவே அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல கொண்டு போய் செல்போன் டவர்ஸை வச்சிருங்க, ரெசிடென்ஷியல் ஏரியால வைக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. So why? First one, it is not a healthy. Which is not a healthy? The living near a cell phone tower is not a healthy. சரிங்களா? So second one, it will create a multiple health risk. So it will create a multiple health risk. And the risk எல்லாம் என்னங்கிறது நமக்கு ஜெனரலாவே தெரியும். Because those are radiations. When it's affecting, it will cause us a cancer, leukemia. And இப்போ கூட we can experience that. Cell phones அதிகமா பேசுறனாலையும் பார்க்கறனாலையும் நமக்கு ஒரு சின்ன மெமரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கிறது தெரியுது இல்லைங்களா?
Okay, so it is a generally health wise இது ஒரு ரிஸ்கான ப்ராசஸ். ஸோ அப்படியே நான் கண்டினியூ பண்றேன். இப்போ இந்த இடத்துல செல்போன்ஸ் டவர்ல இருந்து மேக்சிமம் வரக்கூடிய மைக்ரோவேவ், இந்த மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி நம்மள அதிக அளவு அஃபெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி என்ன கண்டினியூஸா கன்சிக்யூட்டிவா அஃபெக்ட் பண்ணிட்டே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ரீசன்ஸ்னால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்கனக்குள்ள நம்ம என்ன பண்ணிரணும், ரெசிடென்ஷியல் ஏரியால இருந்து செல்போன் டவர்ஸ் கண்டிப்பா தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் பேசிக் பாயிண்ட். அந்த பாயிண்ட் மறந்துடாதீங்க பசங்களா. சோ அப்போ இங்கனக்குள்ள we have done our book back questions. சோ நம்மளுடைய book back questions எல்லாத்தையுமே ரொம்ப பக்காவா நம்ம இங்கனக்குள்ள கிளியர் பண்ணிட்டே வந்துட்டோம். இது எல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் book back questions. This is not just like that இவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் book back questions. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் book back questions ஐயும் நான் கிளியர் பண்ணிட்டேன். சோ நம்மளுடைய ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கிளியரா ஃபர்ஸ்ட் எதை படிச்சு முடிக்கணும்னா புக் பேக்ஸ படிச்சு முடிக்கணும். அதுக்கப்புறமா டு சென்டம் எடுக்கிறதுக்காக நீங்க புக் இன்சைட் படிக்கலாம். பட் இங்க நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய மார்க்ஸ ஃபர்ஸ்ட் தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க புக் பேக்க படிச்சு கிளியர் பண்ணியே ஆகணும். அதுல ஹார்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன். தென் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி நம்ம டீச் பண்ணிருக்கோம். சோ இது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் உட்காந்து பாருங்க, படிச்சு எழுதி பாருங்க. ஏன் ரைட்டிங் இம்பார்ட்டன்ட் மோர் தென் ரீடிங் ஆர் சீயிங் த புக் அப்படிங்கறதையும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சோ நம்மளுடைய சாப்டர்ல நியூக்ளியர் பிசிக்ஸ்ல கம்ப்ளீட்லி புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த இடத்துல கிளியர் பண்ணி நம்ம கொண்டு வந்தாச்சு பசங்களா. சோ என்ன டவுட் இருந்தாலும் இங்க வந்து நீ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இல்ல அடுத்து உனக்கு என்ன லெசன் வேணும்னாலும் நீங்க தாராளமா இங்கனக்குள்ள கமெண்ட் பண்ணலாம். சோ டோன்ட் வெயிட் ஃபார் எனிதிங். நீ படிக்கிறதுக்கான ஒர்க்க பாரு, ஏன்னா இது உனக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் மேம் நம்மளுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்க்கு என்ன பண்றது, சிம்பிளா நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல இந்த QR நீங்க ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் ஆல் த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். எதுக்காக வெயிட் பண்ணணும், சிம்பிளா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், என்ன பண்ணணும், போர்டு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு டிசம்பருக்குள்ள எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் படிச்சு முடிக்க பாருங்க. சோ ஜான்ல இருந்து கம்ப்ளீட்டா ரிவிஷனுக்குள்ள போங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் கிளாஸ். அண்ட் அஞ்சனா, பாலா, லாவண்யா, everyone thank you so much கண்ணா. உங்களை நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்றேன். என்ன லெசன் வேணுங்கிற வரைக்கும் நீங்க தாராளமா நம்ம கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி சொல்லலாம். என்ன டாபிக் வேணும்னு சொல்லலாம். சோ அந்த லெசன் அந்த டாபிக்கோடையும் நெக்ஸ்ட் கிளாஸ் வரேன். சரிங்களா. தேங்க்யூ so much for the wonderful session all of you.